ரம்மியில் காசு போனால் திரும்ப வராதுன்னு தெரியும். ஆனால் ஷேர் மார்க்கெட்லேயும் அப்படி தானே நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட்டா, அதெல்லாம் ஒரு சூதாட்டம் பஸ்ஸு, நம்ம காசு கோவிந்தா ஆகிடும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு வீடியோவில் ஷேர் மார்க்கெட் நிஜமாவே ஒரு சூதாட்டமா இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸா அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. சரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்க ஏரியால செல்வம்னு ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். கடை செம்மையா ஓடுது. இப்போ அவருக்கு ஊர் முழுக்க இன்னும் 10 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனா அவர்கிட்ட காசு இல்லை. ஒரு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு தேவைப்படுது. அவரு பேங்க்குக்கு போகாம உங்ககிட்டயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வராரு. டேய், ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, என் கடையில் உங்களுக்கு நான் 1% பார்ட்னர்ஷிப் தரேன், அதாவது 1% ஷேர் தரேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் காசு தரீங்க. இப்போ அந்த டீ கடை நல்லா லாபத்தில் ஓடுனா உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு லாப பங்கு கிடைக்கும். ஒருவேளை கடை இன்னும் பெருசாகி அந்த 1% ஷேரோட மதிப்பு 10,000லிருந்து 20,000 ஆனால் அது உங்களுக்கு லாபம் தானே. இதுதான் ஷேர் மார்க்கெட். இதில் எங்கேயாவது ரம்மி மாதிரி லக் இருக்கா? இல்லவே இல்லை. டீ கடை நல்லா ஓடுனா லாபம், சொதப்பனா நஷ்டம். இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். தென் ஒய் பீப்புள் திங்க் இட்ஸ் கேம்பிளிங்? ஏன் மக்கள் இதை சூதாட்டம்னு நினைக்கிறாங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணம். 1, நோ நாலேஜ். டீ கடை நல்லா ஓடுமா, செல்வத்துக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு எதுவுமே விசாரிக்காம யாரோ ஒருத்தர் சொன்னான்னு கண்ணை மூடிட்டு காசை போட்டுருது. அப்புறம் நஷ்டம் வந்தால் மார்க்கெட் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறது. இது மார்க்கெட்டு தப்பு இல்லை, நம்ம தப்பு. 2வது விஷயம், இன்ட்ராடே விசஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு நினச்சி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது, அதுதான் ஆபத்து. இன்ட்ராடே ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிறதுன்னு அர்த்தம். அதில் நாலேஜ் இல்லாமல் பண்ணால் அது சூதாட்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல கம்பெனியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இப்போது இன்ட்ராடேக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு அதே செல்வத்தோட டீ கடை உதாரணத்தையே வச்சு பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா? செல்வத்தோட டீ கடையில் நீங்கள் இன்றைக்கி காசு போடுறீங்க, ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. அவர் 20 பிரான்ச் 30 பிரான்ச்சுன்னு கடையை பெருசாக்கி கோடீஸ்வரர் ஆகும்போது உங்களோட அந்த 1% ஷேரோட மதிப்பும் பல மடங்கு ரைஸ் ஆகி நீங்களும் லாபம் பார்ப்பீங்க. இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன தெரியுமா? ஆஹா, இன்னைக்கு செல்வத்தோட கடையில் தீபாவளி கூட்டம் மாதிரி அலைமோதுதே, தினமும் 100 பேர் வர்ற கடையில் இன்னைக்கு 1000 பேர் டீ குடிக்கிறாங்களே அப்படின்னு இன்னைக்கு காலையில் ஷேரை வாங்கிட்டு சாயங்காலத்துக்குள்ளே விற்றுட்டு லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு உள்ள வர்றது. ஆனால் அடுத்த நாள் மழை பெஞ்சோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ கடையில் வியாபாரமே நடக்கலைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும். கடையோட பேக்ரவுண்ட் என்ன, செல்வம் யார், எதுவுமே தெரியாமல் அன்னைக்கு ஒரு நாள் கூட்டத்தை நம்பி மட்டுமே பணத்தை போட்டுறது தான் இன்ட்ராடேல இருக்க ஆபத்து. இதைத்தான் நிறைய பேர் நாலேஜ் இல்லாமல் பண்ணிட்டு இதை சூதாட்டம்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம், ரூமர்ஸ். பக்கத்து வீட்டு மாமா காசு இழந்துட்டாராம், எதிர்த்து வீட்டு அண்ணன் கடனாளி ஆயிட்டாராமே அப்படின்னு வதந்திகளை கேட்டு பயப்படுறது. தென் ஹவு டு என்டர் சேஃப்லி. எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே சேஃபாக என்டர் ஆகிறது? லேர்ன் ஃபர்ஸ்ட். நம்ம சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரி முதல்ல கற்றுக்கணும். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க தெரியணும். ஸ்டார்ட் ஸ்மால். ஆரம்பிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் காசு தேவையில்லை. மாதம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் மட்டுமே போதும். எஸ்ஐபியிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். பேஷன்ஸ். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு செடி நட்டு அது மரமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி, ஒரே நாளில் பணம் தராது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்றது சூதாட்டம் கிடையாது, அது ஒரு கால்குலேட்டட் பிஸ்னஸ். முறையாக கற்றுக்கிட்டு பண்ணால் இந்த ஷேர் மார்க்கெட் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் பற்றி இன்னும் டீப்பாக கற்றுக்க நம்ம கற்றல் பயன்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.